இந்த தடவை முதல் முறையாக இரவு 10 மணிக்கு இந்த ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது ஆண்டவருக்கு அதனால் நீங்கள் தான் வரணுன்னே அப்படின்னு பாஸ்டர் கேட்டுக்கொண்ட போது இங்கே வருவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தின அப்படினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் 5 மணிக்கு ஆராதனை நடந்தால் வழக்கம் போல் நடந்திருந்தா நான் இங்கே இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. காரணம் காலையில் 5 மணிக்கு மதுரையில் கிறிஸ்மஸ் ஆராதனை 2 இடங்களிலே பேச வேண்டி இருக்கிறது. அது ஏற்கனவே டேட் கொடுத்ததுனால 10 மணி என்பதனால் இங்கே உங்களோட ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பாடல் வரியை நாம் சேர்ந்து பாடலாம். ஒரு பழைய ஒரு கிறிஸ்மஸ் பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் நினைக்கிறேன். ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாத்திடமே ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம். ஒரு பழைய பாடல் நீங்கள் சேர்ந்த என்னோடு கூட பாடும்படி கேட்கிறேன். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாத்திடமே ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவர் புதப்பாலகனா ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவர் புதப்பாலக 2-4 என் கூட சேர்ந்து கைத்தட்டி பாடுங்க. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாத்திடமே ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவ புதப்பாலக. நல்ல கைத்தட்டி சத்தமா சேர்ந்து ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவ புதப்பாலக. பாருருவாகும் முன்னே பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவர். சேர்ந்து பாடுங்க சத்தமா. பாருருவாகும் முன்னே சீருடன் புவிவாள் அவை பொருள் சீருடன் புவிவாள் அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த சீருடன் புவிவா அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மேசியா இவர்தானோ மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும். நல்லா கைத்தட்டிய கூட சேர்ந்து பாடுங்க. ஆசையாய் மனிதருக்கா மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ ஓ ஆசையாய் மனிதருக்கா மறித்திடும் மதி அன்புள்ள. சேர்ந்து ஆரிவராரோ ஆரிவராரோ. இன்னும் சத்தமா பாடலாம். நல்ல சத்தமா. ஆனடை குடிலிடை ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவர் புதப்பாலகனா ஓ ஆனடை குடிலிடைமோ நமாய் உதித்த இவர் புதப்பாலக. தித்திக்கும் தீங்கனியோ தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணி ஓ தித்திக்கும் தேன்கனியோ நமது தேவனின் கண்மணியோ மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ மெத்தவே மேகிருள் நீக்கிடும் அதிசய. அல்லேலூயா. நல்லா ஒரே மாதிரி கைத்தட்டி என் கூட பாட போறீங்க. சரியா? அதில் கடைசி வரி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியா தான். பட்டத்து துறைமகனோ நம்மை பண்புடன் ஆள்பவரோ. இந்த உலகத்தில் இந்த ஆண்டவருக்கு பெயர் இளவரசன். யாருடைய இளவரசன்?
பரலோக தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவுடைய ஒரே மகன். பண்புடன் ஆள்பவரோ நம்ம எப்படி அரசாளுகிறார்? அன்பாக நம்மை நேசித்து அரசாளுகிறார். அல்லேலூயா. அதில் ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கமே அதுக்கு அடுத்த வரையில தான் இருக்குது. கட்டளையை மீறிடும் யாவருக்கும் மன்னிப்பு காட்டிடும். அல்லேலூயா. தாயகனும் தாய் உள்ளம் படைத்த ராஜாவோ என்ன, அது ஒரு பயங்கரமான காம்பினேஷன். சேர்ந்து பாடலாமா? என் கூட சேர்ந்து நல்லா கைத்தட்டி நல்ல சத்தமா பாடுங்க. பட்டத்து துறை மகனோ, நம்மை பண்புடன் ஆள்பவனோ, ஓஹோ பட்டத்து துறை மகனோ, நம்மை நல்ல கைத்தட்டி முழு பலத்தோட நல்ல சத்தம் உயர்த்தி சேர்ந்து, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாத்திடமே, மாடடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புதப்பாலக. இன்னொரு முறை சேர்ந்து, மாடடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புதப்பாலகனா, ஜீவனின் அப்பமுதா, தாகம் தீர்த்திடும் பானமுதா, ஜீவனின் அப்பமுதான் தாகம் தீர்த்திடும் பானமுதா, ஆவலா ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ, ஆவலா ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர். சொல்லுங்க, ஆரிவராரோ, ஆரிவராரா. நல்ல சத்தமா, எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவரை உயர்த்தி பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து அற்புத பாலக, ஓ ஆனடை கூடி ஏலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க, இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவம் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேன். சொல்லுங்க, ஏலோஹிம் நீங்க தான், ஏலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள இன்றும் என்றும் இந்த நாளும் பாடுவேங்க, இம்மானுவேல் நீர்தான், இம்மானுவேல் நீங்க தாங்க, இன்றும் என்றும் பாடு. நல்ல சத்தமா அவருடைய நாமத்தை உயர்த்தி சேர்ந்து, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, கர்த்தாதி கர்த்தர் செய்த, ஆமென், கரம் தட்டி பாடிடு. ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி சொல்லு, யெகோவா தேவனுக்கு, ஓ யஸ்லா, எதை சொல்லி பாடிடு. என் கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தாதி கர்த்தர் செய்த, கரம் தட்டி பாடிடு. சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. ஒரு முறை கூட, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது இந்த ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதுல மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? எனக்காக இந்த உலகத்துக்கு அவர் வந்ததுதான். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள 2 பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் வந்ததுனால அல்லேலூயா நீங்களும் நானும் இப்போ பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறோம், ஒன்னா ஆராதிக்கிறோம், அல்லேலூயா ஒன்னா துதிக்கிறோம். இதெல்லாம் அவர் இந்த உலகத்துல வந்ததுனால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பிறந்த நாள், ஒரு பர்த்டே அப்படின்னு வந்தாலே சில விஷயங்கள் மறக்க முடியாதது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு, அதாவது பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு, கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறவர்களை விட பிறந்த நாள் யாருக்காக கொண்டாடப்படுகிறதோ அந்த நபருக்கு ஒரு காரியம் நினைவுல இருக்கும்னா அது என்னது அப்படின்னா கிஃப்ட். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஒரு வெகுமதி. இந்த பிறந்த நாளைக்கு உனக்கு என்னப்பா கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு முறை பாஸ்டர் சுரேஷ் பாபு, எவங்கில சுரேஷ் பாபு அவர்களுக்கு ஒரு மலையாள செய்தியை ஒரு வாலிபர் முகாமில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பிரசங்கத்தின் இடையில திடீர்னு என் தோளில் கை வச்சு சொன்னார், பாஸ்டர் இன்னும் 2 வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுப்பார் அப்படின்னார். அல்லேலூயா. என்ன பர்த்டே கிஃப்ட்னு தெரியல. அல்லேலூயா. இன்னும் 2 வருஷம் கரெக்டாக அவர் சொன்ன வருஷம் எப்போ வருதுன்னா 2025 பிப்ரவரி தான் அந்த பர்த்டே வருது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கிஃப்ட் வச்சிருக்காருன்னு பார்ப்போம். அப்போ எது ரொம்ப முக்கியம் பிறந்த நாளில்? சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்க சொல்றத வச்சா நான் பிரசங்கமே பண்ண போறேன். எது ரொம்ப முக்கியம்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பிறந்த நாளைக்கு கிஃப்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாருடைய பிறந்த நாளை முழு உலகமும் கொண்டாடுகின்றது என்றால் யாருடைய பிறந்த நாளை? இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை நான் எப்படி ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, வாட் கிஃப்ட் யூ காட் டு கிவ் டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு உங்கள் கரங்களில் என்ன வெகுமதி இருக்கிறது? நாம் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம், நல்லதுதான். புது ஆடை உடுத்துக்கிறோம், நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு இந்த நாளில் சாப்பிடுறோம், நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். இதை எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு நம்முடைய கையில் என்ன வெகுமதி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறதை போல இயேசு கிறிஸ்துவுக்கு வெகுமதி கொடுத்த ஒரு 5 நபர்களை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் கொடுத்த வெகுமதியையும் வேகமாக எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதுக்குள்ள நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனமா அந்த செய்தியை கேளுங்க. இந்த செய்தியின் முடிவில் இயேசு கிறிஸ்துவுக்கென்று இந்த வருடத்தின் இறுதியில ஒரு சிறந்த வெகுமதியை கொடுப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உலகத்துல ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு நபர், ஒரு சிறு பிள்ளை தனக்கு என்ன வெகுமதி கிடைக்க போகிறது என்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அதை விட பல மடங்கு அதிகமாக 2000 ஆண்டுகளாக நம்முடைய வெகுமதிக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பண்டிகையாக, ஒரு கொண்டாட்டமாக இதை நாம் மாற்றி விடாமல் அந்த பிறந்த குழந்தைக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கான கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 பேர் கொடுத்த கிஃப்டை நான் உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. உங்களால எதை கொடுக்க முடியும் என்பதை தீர்மானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அக்ரனிம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில எழுத்துக்கள்ல எஸ் என்று தொடங்குகிற ஒரு 5 வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 5 விதமான வெகுமதிக்கு முதல்ல லெட்ஸ் see the gift of Joseph. இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பு ஆண்டவருக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தார். அது என்ன வெகுமதி, என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில், அந்த 1வது அதிகாரத்தின் 23, 24, 25 நீங்க எல்லாரும் தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். சரியா? 23 மத்தேயு 1வது அதிகாரம் 23, 24, 25 எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, நல்ல சத்தமா வாசிங்க, ஒரு குமாரனை இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யூதர்களுடைய ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப பயங்கரமானது. யூதர்களுடைய கலாச்சாரங்கள் ரொம்ப கட்டமைப்பானது, ரொம்ப சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. அதுல ரொம்ப முக்கியமாக யூதர்களுக்கு ஆலோசனையாக அல்லது யூதர்களுக்கு சட்டமாக, ஒழுங்கு புஸ்தகமாக மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்தது. அல்லேலூயா. எதன் அடிப்படையில் வாழ்வார்கள் என்றால், நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு யூதன் வாழ வேண்டும். அந்த யூதன் அல்லது இந்த எபிரேயன், அவனுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும்னா நீங்க பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நீங்க தான் பிரசங்கத்தோட 2வது பாயிண்ட் சொல்லணும் முன்னாடி ஒன்று. சரியா? ஓகே. சோ இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அந்த காலத்திலே யூதர்கள் தங்களுடைய வழக்க முறை நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் எப்படி இருந்தது என்றால், ஒரு திருமணத்திற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட அல்லது திருமணத்திற்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட, நம்ம ஊர்ல நடக்கிறது போல திருமண நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் நடந்து முடிந்த உடனே அந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர் ஆண்கள் அந்த திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 வெள்ளி காசுகளை அதை ஒரு செயின் மாதிரி தொகுத்து, அதை ஒரு நெக்லஸ் மாதிரி அதை தொகுத்து நெற்றியிலே கட்டி வைப்பார்கள். அது அந்த பெண்ணுடைய நெற்றியிலே இருக்க வேண்டும். இதுதான் அந்த பெண்ணின் நெற்றியை பார்க்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு யாரு? ஒரு நபருக்காக நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண். அப்ப நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகிறது என்பதற்கு அடையாளம் தான் தலையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த 10 வெள்ளி காசுகள் அடங்கிய அந்த செயின், அந்த டாலர், அது தலையில கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நமக்கு அந்த சம்பவம் தெரியும். ஒரு பெண் 10ல் 1 என்ன பண்ணிட்டா? தொலைச்சிட்டா. இயேசு கிறிஸ்து ஊமையை சொல்லும்போது சொல்றாரு, ஏன்னா அது 1 தொலைந்தது அந்த பெண் வாழ தகுதியற்றவள் என்பதை காண்பிக்கிறது. காரணம், அந்த 10 வெள்ளி காசுகள் இவள் குடும்பத்தை நடத்துவதில் எவ்வளவு உண்மையுள்ளவளா இருக்கிறாள், தன்னுடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு கவனம் உள்ளவளா இருக்கிறாள் என்பதை உணர்த்துகிற ஒரு முக்கியமான காரியம். அந்த வெள்ளிக்காசு தொலைந்து விட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, அவளை தள்ளி விடலாம். அதனாலதான் அந்த பெண் ரொம்ப பயத்தோடு அதை தேடி கண்டுபிடிக்கிறாள். சரி, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், இந்த செய்திக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். அப்பொழுது யோசேப்புக்கு 2வது ஒரு காரியம் என்னவென்றால், வெள்ளி பணம் எப்படி தொலைந்தால் திருமணத்தை தள்ளி வைக்கலாமோ அதே போல அந்த பெண் தவறான நடத்தை உள்ளவளா இருந்து திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானால் அப்பொழுது அந்த பெண்ணை தள்ளி வைக்கலாம். அல்லேலூயா. இது நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் காலங்காலமாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு சுமார் 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், மோசையின் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலம் வரை 1500 ஆண்டுகளாக, தலைமுறை தலைமுறையாக, கோத்திரம் கோத்திரமாக யூதர்கள் பின்பற்றி வருகிற ஒரு கலாச்சாரம். ஒரு நல்ல நாளிலே யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்திலே தூதன் வருகிறான். தூதன் வந்து சொல்லுகிறான், எப்பா நீ ரகசியமா தள்ளி விடலாம் நினைச்சிருக்கிறியே, அந்த பொண்ணு கர்ப்பவதியானதுனால், திருமணத்திற்கு முன்பே அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருப்பதனால் நீ தள்ளி விடலாம் என்று நினைத்திருக்கிற அந்த பெண்மணி, அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகர். அல்லேலூயா. அந்த செய்தி வந்த உடனே யோசேப்பு தேவனுக்கென்று பிறக்க போகிற குழந்தை இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறான். என்னுடைய செய்தியின் முதல் வார்த்தை, he offered sacrifice. யோசேப்பு கொடுத்த gift என்ன தெரியுமா? தியாகம் என்கிற வெகுமதியை இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ணினான். நம்ம ஈஸியா வாசிச்சுட்டு போயிடுவோம். அந்த வசனத்துக்கு நேராக திரும்ப உங்கள் கண்களை திருப்ப நான் விரும்புகிறேன். 24, 25 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும்
அவளை அறியாதிருந்து. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு தியாகம் பண்றான். என்ன தியாகம் தெரியுமா? நான் இதை செய்தால் எனக்கு கெட்ட பேரு. அந்த பெண் மட்டும் தவறு செய்த பெண் அல்ல, அந்த தவறுக்கு உடன்பட்ட பாவம் யாருக்கும் உண்டு? எனக்கும் உண்டு. காரணம், ஒரு யூதன் திருமணத்திற்கு முன்பு எக்காரணத்தை கொண்டு தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண்ணை பார்க்கவோ தொடவோ கூடாது. ஆனால் இப்போ வயிற்றுல குழந்தை இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தியும் வந்து இருக்கிறது பரலோகத்திலிருந்து. இது தேவனால் ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோசேப்பு மற்ற ஆண்களைப் போல இதை தள்ளி விட்டு விடலாம், என் பெயர் கெட்டு போயிடக்கூடாது என்று நினைக்காமல், தன் பெயர் இழந்த போனாலும் பரவாயில்ல, தனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்ல என்று யோசேப்பு தன்னுடைய நற்பெயரை தியாகம் செய்வதற்காக, அல்லேலூயா, மரியாளை சேர்த்து கொண்டான். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு பிறக்கும் அளவும் அவளை அறியாதிருந்தான். They did not live as husband and wife. கணவன் மனைவியாக அவர்கள் வாழவில்லை. திருமணமான புதிதில், நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமணமானவர்களுக்கு நல்லா தெரியும், திருமணமான புதிதில் ஒரு கணவனும் மனைவியும் தொட்டுக்கொள்ளாமல், பேசிக்கொள்ளாமல் அல்லது அன்பை பரிமாறிக்கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய சவால். ஆனால் யோசேப்பு தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தியாகத்தை செய்ததற்காக, முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வெகுமதி தன் வாழ்க்கையின் ஆசைகளை தியாகம் செய்தல். இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசியில் அந்த கேள்வி உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பை முழு உலகமும் கொண்டாடுகிறது, நாமும் கொண்டாடுகிறோம். What did we sacrifice for God? இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை தியாகம் செய்தோம்? யோசேப்பை போல என்னால் அந்த வெகுமதியை கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, நீர் எங்கள் பிறப்பதற்காக, ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தில் பிறப்பதற்காக, ஆண்டவரே நீர் எங்கள் தெருவில் பிறப்பதற்காக, ஆண்டவரே நீர் எங்களோடு வேலை பார்க்கிறவங்க வாழ்க்கையில் பிறப்பதற்காக, ஆண்டவரே எங்களை சார்ந்திருக்கிற எங்கள் குடும்பம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வாழ்க்கையில் பிறப்பதற்காக நான் என்ன தியாகம் செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்பீர்களானால், ஒருவேளை தியாகம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், அதை காட்டிலும் பெரிய வெகுமதி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நபர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் ஆஃப் மேரி, மரியாள் கொடுத்த ஒரு வெகுமதி. லூக்கா 1வது அதிகாரம், நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதுல 31வது வசனத்தை நாம சேர்ந்து வாசிக்கலாம். verse 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. 34வது வசனம் என் கூட சேர்ந்து வேக வேகமா வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். 37 வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். 38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அல்லேலூயா. What gift did Mary give? மரியாள் கொடுத்த வெகுமதி என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு? She offered submission. யோசேப்பு தியாகம் என்கிற மிகப்பெரிய வெகுமதி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் போது, மரியாள் அதை விட ஒரு பெரிய வெகுமதியை வைத்திருந்தாள். தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து வாழும் ஒரு வாழ்க்கை. அவள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. The Jewish culture, யூதர்களுடைய கலாச்சாரம், ட்ரெடிஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம் ஒன்று, யூதர்களுடைய வாழ்க்கை முறையே நடனத்தோடு பின்னி பிணைந்த ஒன்று. நாம ஆராதிக்கிற மாதிரிலாம் அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. நம்ம உட்கார்ந்து பாடுற மாதிரிலாம் அவங்க பாட மாட்டாங்க. அவங்க எப்படி பாடுவாங்கன்னா, எப்படி பாடுவாங்க?
நடனமாடி பாடுவார்கள். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். செங்கடல் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் செங்கடலை தாண்டின உடனே மிரியாம் தம்புருவை எடுத்து சொல்லுங்க, நடனமாடி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. நல்ல பழைய தமிழ் பாட்டு தெரியுமா? நம்ம எல்லாம் இப்ப மறந்தே போயிருப்போம் அந்த பாட்டு. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடுவேன். தெரியுமா அந்த பாட்டு? அங்கங்க கொஞ்சம் சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் மறந்து போன நிறைய பழைய பாடல்கள் ஒன்று. ஹல்லேலூயா. பலத்திலே சிறந்தது வழக்கரமே, எனக்காய் பராக்கிரமம் செய்யும். யூதருடைய கலாச்சாரத்திலே பின்னி பிணைந்து இருக்கிறது நடனம். அவர்களால் நடனம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த மரியாள் யார்? இன்னைக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடினாங்களே நம்ம வாலிப பிள்ளைங்க, அந்த வாலிப பிள்ளைங்க மாதிரி மரியாளும் ஒரு வாலிப பெண். மற்ற வாலிப பிள்ளைங்க எல்லாம் வெளியில போய் நடனம் ஆடும் போது, கொண்டாடும் போது, இதே போல யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் இருந்தது, மிகப்பெரிய பண்டிகைகள். பழைய ஏற்பாடுல நீங்க அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த 7 பண்டிகைகளையும் யூதர்கள் கொண்டாடும் போது நடனமாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் போது மரியாள் மற்ற பெண்கள் ஆடுவதை போல ஆட முடியாமல், குதிக்க முடியாமல், ஓட முடியாமல், கண்டதெல்லாம் சாப்பிட முடியாமல், எல்லாரும் படுப்பதை போல் படுக்க முடியாமல், ஒரே ஒரு காரணம் என் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறது உன்னதமான தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய குமாரனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மரியாள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்ததினால் மற்றவர்களிடத்திலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை வெகுமதியாக்கி இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிற 2வது கேள்வி, எதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் வாலிப தம்பிமாராகட்டும், வாலிப தங்கச்சிங்களாகட்டும், நான் பார்க்குற இடத்துல போகிற இடத்துல கேட்குறவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமாண்ணே? நான் ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நான் ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது, நான் மட்டும் ஏன்னா வித்தியாசமா இருக்கணும், நான் மட்டும் ஏன்னா அதை பார்க்கக்கூடாது, நான் மட்டும் அதை பேசக்கூடாது, நானும் வாலிப பையன் தானே. ஆமாங்க. ஆனால் கிறிஸ்துவை சுமக்கிற வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போக முடியாத வாழ்க்கை. மரியாள் தன் வாலிப வயதில் இயேசு கிறிஸ்துவை வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்ததுனால அவள் ஒரு தியாகமான வெகுமதியை இயேசு கிறிஸ்துவு கொடுக்கிறாள். அது என்ன வெகுமதி? ஆண்டவரே, நீர் எதை சொன்னாலும் நான் அதற்கு அடிமை, நான் அதற்கு ஆயத்தம். இன்னொரு காரியத்தை கூட நான் இது சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்திலே ஒரு பெண்மணி யூதருடைய கலாச்சாரத்தின்படி திருமணத்திற்கு முன்பே அவளுடைய வயிற்றில் குழந்தை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், நீங்க லேவியராகமத்தை எடுத்து வாசிக்கலாம், ஊருக்கு பொதுவாக அவளை நிறுத்தி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பயந்து பயந்து மறைச்சு வயிற்றிலே சுமக்கிறது பரிசுத்த ஆவியினால் வந்திருந்தாலும், அவள் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமான காரியமா இருந்தாலும், அதே மரியாள் சொல்லுகிறாள் 1 அதிகாரத்தில் பின்பகுதியில், அதை 46வது வசனம் பாருங்க. 46வது வசனம் 1:46-47 வாசிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும். மரியாள் அப்படி என்னங்க செஞ்சா? ஐயோ எனக்கு பயமா இருக்குது, நான் வாழ்ற கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமானது, நான் வாழ்கிற வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது, ஒருவேளை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் என் உயிருக்கு கூட அது ஆபத்தாக முடியும் என்று நிறைய பேர் ஒதுங்கி இருப்பாங்க. மரியாள் சொல்றா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு அடிமை. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு என்ன நடக்குது? இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் மரியாளை பாக்கியவதி என்று நாம் சொல்லுகிறோம். 2024 கிறிஸ்துமஸ்ல 3ஆம் இல்ல, உலகத்தின் தென்கோடியில் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து, அல்லேலூயா, இந்த மரியாளை பற்றி நான் பேசுவதற்கு ஒரே காரணம் என்ன? மரியாள் கொடுத்த வெகுமதி, தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கை.
இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? நான் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லல. நான் சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் பலவிதமான கட்டுப்பாடுகளை ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, மரியாள்கிட்ட கேட்டது மாதிரி நம்மகிட்ட கேட்டா நம்ம எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருப்போமோ தெரியாது. அல்லேலூயா. ஆனா இந்த காலை வேளையில, இந்த அதிகாலையில உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மரியாள், she gave the best offering of submission. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் வாழ இந்த கிறிஸ்மஸ் நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மற்றவர்களை போல ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ அல்ல, வித்தியாசமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. மூணாவது ஒரு கூட்டம், the gift of shepherds. மேய்ப்பர்கள் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார்கள். அல்லேலூயா. வேகமாக அந்த வார்த்தையை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 to 12 வசனங்கள். வேகமாக சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா 2, 10, 12 வேகமா வாசிங்க என் கூட சேர்ந்து. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 15வது வசனம். வேகமா அந்த வசனங்களை மாத்திரம் வாசிங்க. தேவதூதர்கள் அவளை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி 16, 17, 18 அதையும் சேர்த்து வாசிங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த மேய்ப்பர்கள் ஊருக்கு வெளியிலே வாழ்கிறவர்கள். இவங்க ஊருக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு, நிறைய கட்டளைகள் உண்டு, நிறைய ஒழுங்குகள் உண்டு. இவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுனால அல்லது குறிப்பாக ஆடுகளை மேய்ப்பதனால் இவர்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆலயத்துக்கு வரவோ பலி செலுத்தவோ ஒரு நபர் சுத்தமாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படி போக்கும் வரத்துமா இருந்ததுனால இவர்கள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, ஊருக்கு வெளியிலே இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது. என்ன பெயர்னா, இவர்கள் தேவாலய மேய்ப்பர்கள் என்று ஒரு பெயர் இவர்களுக்கு உண்டு. ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு வேகமா சொல்றேன். காரணம், இவர்கள் தான் ஆலயத்திலே பலி செலுத்துவதற்கு முதல் தரமான ஆட்டுக்குட்டிகள். ஒரு ஆடுக்கு முதல் பேரான ஒரு குட்டி பிறக்கும் போது அந்த குட்டியை உடனே, நம்ம ஊர்ல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணாது, எலும்பி அப்படி நின்று அம்மா அப்பான்லாம் கூப்பிடாது. எலும்பி நிற்கவே எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும், 9-10 மாதம் ஆகும். பெண்கள்னா உடனே எலும்பி நிற்பாங்க கொஞ்சம் முன்னாடி, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எலும்பி நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம ஊரில் நடக்கும். ஆனால் ஆடு வச்சிருக்கிறவங்க, ஆடை பராமரிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டுக்குட்டி மனுஷர்கள் பிறக்கிற மாதிரி கிடையாது. ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே என்ன பண்ணும்? கண்ணு மணி தெரியாம குதிக்கும். ஆனா முதல் தரமான ஆட்டுக்குட்டியா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? அடிபடக்கூடாது. அடிபட்டாலோ, எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ, ஏதாவது சிதைமானம் வந்தாலோ, காலிலையோ கையிலையோ அடிபட்டாலோ அந்த ஆடு எதற்கு தகுதி இல்லாத ஆடு? பலி செலுத்துவதற்கு தகுதி இல்லாத ஆடு. அதனால இந்த ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே இந்த தேவாலயத்திற்கு ஆடுகளை பலி செலுத்துவதற்காக கொடுக்கிற மேய்ப்பர்கள் அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க? கை காலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளை துணியால் என்ன பண்ணுவாங்க? சுற்றுவார்கள். காரணம், இந்த ஆட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? எந்த காயமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தூதனை அனுப்பி இந்த மேய்ப்பர்களை பார்த்து, நீங்க போய் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு பிறந்திருக்கிற ஒரு பிள்ளையை பாருங்கள். உங்களுக்கு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், போய் பாருங்கள். இவங்க போய் பார்க்கறாங்க. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அடையாளம்னு பார்த்த உடனே இவங்க போறாங்க. போய் அந்த குழந்தையை பார்த்தா, குழந்தை எப்படி சுத்தி இருக்கு?
யாருக்கு தெரியுது? மேய்ப்பர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தை எந்த குழந்தை? இது முழு மனக்குலத்திற்கும் பலியாக வந்த, மீட்கப்படும்படி வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அதை யார் கண்டுபிடிக்கிறா? மேய்ப்பர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே they offered a beautiful gift. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கில வார்த்தையில் 3வது வார்த்தை salutation. They worshiped God. They saluted God. அவரை வணங்கினார்கள், ஆராதித்தார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை சொல்லி, எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஒரு கேள்வி கேட்போம். ஆண்டவரை என்னால் ஆராதிக்க முடிஞ்சதா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்னு காரணத்தை சொல்றோமே. ஆனா இந்த மேய்ப்பர்கள் எந்த காரணமும் சொல்லவில்லை. அல்லேலூயா. அதுல நம்ம வாசித்ததை போல மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும், 2 வார்த்தை இருக்குது, அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், சொன்னார்கள். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரை வணங்குவது? வந்து பாடினா போதுமா? ஆராதிச்சா போதுமா? துதிச்சா போதுமா? அதான் ஆராதனையா? அதான் வணங்குதலா? இல்லை. மேய்ப்பர்கள் ஒரு வணங்குதலை செய்தார்கள். அது என்ன? ஆண்டவரை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவருக்கு மேய்ப்பர்கள் கொடுத்த வெகுமதியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க உங்க மனசுல ஓடட்டும். நான் இந்த நாளிலே அல்லேலூயா ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போறேன். நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நல்ல ஆராதிங்க, பிரச்சனை இல்லை. வீட்டில் போய் சந்தோஷமா கேக் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த 25ஆம் தேதி ராத்திரி 12 மணி அடிக்கிறதுக்கு முன்னால இந்த 24 மணி நேரம் என் கையில இருக்குது. அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 22 மணி நேரம் என் கையில இருக்குது. இந்த 22 மணி நேரத்துல யாராவது ஒருவருக்கு இவரை குறித்து பிரசித்தம் பண்ணவோ சொல்லவோ என்னால் முடியுமானால், that will be the valuable gift I give to God. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற அற்புதமான வெகுமதியாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அது மாறக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, நம்மளை மாதிரி பாட தெரியாது, நம்மளை மாதிரி பேச தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவங்களுக்கு என்ன செய்தி கேள்விப்பட்டார்களோ அந்த செய்தியை அப்படியே சொல்வதற்கு அவர்களுக்கு பலன் இருந்தது. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்பட்டதை, நாங்கள் பார்த்ததை, நாங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது இன்னொருவருக்கு சொல்லுவதற்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. அதை விட பெரிய வெகுமதி ஆண்டவருக்கு வேறு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் பொருட்களில் சந்தோஷப்படுவதில்லை. அவர் நாம் விரும்புகிற விலையுயர்ந்த காரியங்களில் சந்தோஷப்படுவதில்லை. அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துகிற ஒரே வெகுமதி ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள் மட்டுமே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. 4வது gift கொடுத்தாங்க, the gifts of magi. அல்லேலூயா. மேகி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா மெஜை அதான் கரெக்டான வார்த்தை. ஞானிகள், சாஸ்திரிகள் ஆண்டவருக்கு ஒரு வெகுமதியை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். வேகமா அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது, நீங்க அந்த யூதேயாவுடைய வரைபடத்தை எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு பேசணும்னு ஆசை, ஆனா நேரம் போயிட்டே இருக்குது. அதனால நான் வேகமா இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. அதனால நான் வேகமா பேச விரும்புகிறேன். அந்த எருசலேம் அல்லது யூதேயாவுக்கு கிழக்கிலே இருக்கிற இடங்கள் 3 இடங்கள், சரியா? 1 பாபிலோன், 2வது ஆப்பிரிக்கா, 3வது எருசலேம்ல இருந்து ரொம்ப தூரமா கிழக்குல இருக்கிற இன்னொரு தேசம். நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க, நாம் வாழ்ற இந்தியா. அல்லேலூயா. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றபடி 3 ஞானிகள், 3 சாஸ்திரிகள், மெஜை என்று சொல்லுவது மற்ற புறஜாதிகளில் சொல்லப்படுகிற அல்லது தவறான கணிக்கிற அல்லது குறி சொல்லுகிற நபர்கள் தான் மெஜைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் யாருன்னா, இவங்க ஏதோ கண்ணை மூடிட்டு குறி சொல்றவங்க மாத்திரம் கிடையாது, வானங்களை குறித்து ஆராய்ச்சி செய்த சாஸ்திரிகள். தேவர் வைஸ்மென் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானிகள். அல்லேலூயா. 3 பேர் 3 விதமான காரியங்களை வைத்து சொல்லுகிறேன். முதல்ல பாபிலோனில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, என்னது? தூபவர்க்கம்.
பாபிலோனுடைய ஸ்பெஷல். ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெள்ளை போலம். அது எங்க ஸ்பெஷல் அப்படின்னா எங்க ஸ்பெஷல்? எங்க ஸ்பெஷல்? ஆப்பிரிக்கால ஸ்பெஷல். மூணாவது பொண்ணு எங்க ஸ்பெஷல்? இங்க ஸ்பெஷல். இந்த 3 ஆஃபரிங்கும் போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க அந்த 3 சாஸ்திரிகளில் ஒருவர் இந்தியாவை சார்ந்தவர், ஒருவர் பாபிலோனை சார்ந்தவர், ஒருவர் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர். இன்னும் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், நீங்களே நிறைய கண்டுபிடிக்கலாம். சரியா? அதை நான் ஓப்பனா விடுறேன். இவங்க 3 பேரும் 3 விதமான காணிக்கைகளை கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இவர்கள் என்ன காணிக்கை கொண்டு போனாங்க? அது மத்தேயு 2 அதிகாரம் 1-2 நம்ம வாசிட்டோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த போது எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இன்னைக்கு இப்போ டெக்னாலஜி ரொம்ப கூடி இருக்கு. இயேசு பிறந்த நாட்களில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது, சயின்ஸ் இந்த அளவுக்கு வளரல. இப்போ சயின்ஸ் சமீப காலங்களில் கண்டுபிடித்த, சமீப காலங்கள்னா நான் சொல்றது ஒரு 50 ஆண்டுகளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு என்னன்னா, there was a star, ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை தூரத்துல இருந்து பார்த்தா மற்ற எல்லா நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரம் எப்படி பண்ணுது? ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. சோ இந்த நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருக்குதே, இந்த நட்சத்திரத்தை ஜூம் பண்ணி பார்ப்போம். தூரத்துல இருந்து பார்த்தா மற்ற நட்சத்திரங்களை போல தோற்றத்தில் உள்ள அந்த நட்சத்திரம், இவங்க மைக்ரோஸ்கோபிக் இதெல்லாம் வச்சு, ரொம்ப டெலஸ்கோப்பை வச்சு ரொம்ப அதை ஜூம் பண்ணி கிட்டத்தில் பார்த்தபோது பக்கத்துல கேமரா லென்ஸ் ஃபோக்கஸ் ஆக அந்த நட்சத்திரம் நாம வீடுகளில் தொங்க விடுற நட்சத்திரத்தோட ஷேப்ல இல்ல, சிலுவையை போல் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது டுபான்ஸ் அடிச்செல்லாம் விடல. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதை சரித்திர ஆசிரியர்கள் வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்காகவே உலக தோற்றத்துக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம். அல்லேலூயா. எல்லா நட்சத்திரம் பண்ணு, இந்த நட்சத்திரத்துக்கு பேரே என்ன? கிறிஸ்துவின் நட்சத்திரம். அல்லேலூயா. கரெக்டா அவர் பிறந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டுகிறது. இதுல நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. இவங்க கொடுத்த கிஃப்டை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 11ஆவது வசனம் 12ஆவது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 12ஆவது வசனம் என் கூட சேர்ந்து சத்தமா வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போகாமல் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். சப்ஸ்டிடியூட்டட் வே. 4வது எஸ், வாழ்க்கை மாற்றப்பட்ட பாதை அல்லது மாற்று பாதை, வேறு வழி. ஆண்டவருக்கு இந்த ஞானிகள் கொடுத்த கிஃப்ட் என்ன? வெள்ளை போலம் கொடுத்தாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, தூபவர்க்கம் கொடுத்தாங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு ஆசை, நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். இயேசுவுக்கு நீங்கள் கொடுக்கிற வெகுமதி, மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? அங்க ஒரு ராஜா இருக்கிறான், ஏரோது. இவர்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். காரணம், அவன் இயேசுவுக்கு ஏதாகலும் கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கவில்லை, இயேசுவின் வாழ்க்கையை முடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி காத்து கொண்டிருக்கிற ஏரோதுவுக்கு போய் திரும்ப இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து முதல் முறையாக இந்த சாஸ்திரிகள் எல்லாம் தெரிந்திருந்தும் துல்லியமாக தரிசனம் கண்டிருந்தும் ஆண்டவர் வார்த்தையை கேட்ட பிறகு தங்கள் பாதையை மாற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி, உங்க பாதை கொஞ்சம் மாறட்டுமே, உங்க பாதை மாறட்டுமே. இதுவரைக்கும் நமக்கு பிடிச்ச பாதையில போனோம், இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு போனோம், நமக்கு மேலான அதிகாரங்கள் சொன்ன பாதையிலே போனோம். ராஜா இவங்களுக்கு ஏரோது கொடுத்த பாதையிலே போனார்கள். ஆனா இப்பொழுது சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, நான் இயேசுவை சந்திக்கும் வரை என் வாழ்க்கை வேறு. என்றைக்கு இயேசுவை சந்தித்தேனோ அன்றிலிருந்து என் பாதை வேறாக நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சிறந்த வெகுமதி ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன். இஃப் யூ டர்ன் பேக் ஃப்ரம் யுவர் wicked ways, உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப முடியுமானால், நீங்கள் விரும்பி போய் கொண்டிருக்கிற பாவ வழியை விட்டு திரும்ப முடியுமானால், நீங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு திரும்ப முடியுமானால், இன்னைக்கு குடும்பமாக தனித்தனியாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இந்த வழியில் போக விரும்பவில்லை, நான் இந்த வழியில் போனது போதும், எனக்காக இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக என் வழியை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று உங்கள் பாதை மாறுமானால், அது நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதியாய் மாறக்கூடும். A gift of substituted way, பாதை மாற்றப்பட்ட வாழ்க்கை என்ற வெகுமதி. கடைசி வெகுமதியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேர் கொடுத்த வெகுமதியை உங்களுக்கு கண்கள் காண்பிக்க விரும்புகிறேன். A gift of Simeon and Hannah. சிமியோனும் அன்னாளும் ஆண்டவருக்கு கொடுத்த வெகுமதி. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நான் சொன்ன 4 பேர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடையவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வெகுமதியை கொடுத்தார்கள். இவர்கள் 2 பேரும் ஒரு வெகுமதியை கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படும்படி எருசலேமுக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் எருசலேமுக்கு கொண்டு போகும்போது அந்த நேரத்தில் பல வருடங்களாக ஆசாரியராக இருந்து ஓய்வு பெற்ற அதே சிமியோன் அந்த தேவாலயத்துக்கு திரும்பி வருகிறான். அந்த தேவாலயத்துக்கு திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து அவன் கைகளிலே வாங்கி அவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை. அல்லேலூயா. இது பெரிய போர்ஷன், எல்லாவற்றையும் நாம் வாசிக்க வேண்டாம். 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்க கேட்கிறேன். 34வது வசனம், மத்தேயு 2:34. என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. சாரி, லூக்கா 2:34. லூக்கா 2:34 என் கூட சேர்ந்து வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களை இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஆசீர்வதித்து. அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய 5வது வார்த்தை. 2வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க. 2:38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, ஆங்கிலத்தில் அல்லது ஆங்கிலத்தில் இல்ல, ரூட் வேர்ட்ல அதுக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. she blessed, praised and blessed. ஆண்டவரை துதித்து அல்லது புகழ்ந்து ஆசீர்வதித்தாள் அந்த குழந்தையை. சரியா? அப்படி வாசிங்க. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து ஆசீர்வதித்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இவங்க 2 பேரும் கொடுத்த கிஃப்ட் என்ன? இவங்க 2 பேரையும் பத்தி லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். என்னுடைய நேரமும் முடிய போகிறது, அதனால நான் முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் கொடுத்த கிஃப்ட் என்ன? they gave the gift a blessings from a successful life. வெற்றியான வாழ்க்கையிலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம். 2 பேரும் அவங்க முன்னால் காமிக்க விரும்புகிறேன். ஒன்று, மிகவும் வயதான ஒரு ஆசாரியன் இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு ஆலயத்திற்கு வருகிறான். 2வது, ஆலயத்திலே இருக்கிற ஒரு வயதான விதவை. அல்லேலூயா. 2 பேரும் 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். 2 பேரும் சமுதாயத்திற்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்தவர்கள். இவன் எப்பொழுதும் தேவாலயத்திலே ஜெபித்து துதித்து கொண்டே இருப்பதான் வேலை. அவனுக்கு எப்பொழுதும் தேவாலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருப்பது வேலை. இவர்கள் 2 பேரும் ஜனங்களுக்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தவர்கள். இவங்க 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? நாங்க வெற்றிகரமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அதுதாங்க நாங்க ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி. அதான் ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி. எங்களால மரியாளை போல அர்ப்பணிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். யோசேப்பை போல நாங்கள் தியாகம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த மெஜைஸ் இவர்களைப் போல, ஞானிகளைப் போல, சாஸ்திரிகளைப் போல
தூபவர்க்கமோ வெள்ளியோ பொன்னோ கொடுப்பதற்கு எங்களிடத்தில் காசு இல்லை, பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மேய்ப்பர்களை போல சொல்லுவதற்கு எங்களுக்கு இப்பொழுது வயது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்று சொல்ல முடியும், இத்தனை ஆண்டுகள் எங்களை அழைத்த ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாய் வாழ்ந்திருக்கிறோமே, அந்த வாழ்க்கையிலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு. இன்னைக்கு இந்த செய்தியை நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு என்ன வெகுமதி வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் மற்றவங்கள மாதிரி கொடுக்க முடியாது, பேச முடியாது, ஓட முடியாது, இது எந்த சாக்கு போக்கும் நீங்க சொல்லலாம். ஆனா கடைசி வாழ்க்கைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. The least gift you can give to God, and indeed is the best gift you can give to God. கொடுப்பதில் மிக சிறிய வெகுமதியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்த வெகுமதி என்ன தெரியுமா? நான் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து என் வாழ்க்கை அவரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையாய், பரலோகத்திற்கு பிரயோஜனமான வாழ்க்கையாய், தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ முடியுமானால் அதை காட்டிலும் சிறந்த வெகுமதி ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளே எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நான் என்ன வெகுமதி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? அல்லேலூயா. வெகுமதி கொடுக்க விரும்புகிறவங்க மாத்திரம் நீங்கள் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் கையிலே நான் கொடுக்குறேன், அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க மட்டும் எல்லாரும் எழும்ப வேண்டாம். நான் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த 5 வெகுமதியில் ஏதாவது ஒன்று நான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும், உண்மையாக அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் எழுப்பி நிற்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் பார்ப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? வேகமா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு சிறந்த வெகுமதியை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீரான். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோ காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோ காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தால் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? சேர்ந்து சொல்லுங்க. உம் நாமம் சொல்ல சொல்ல 2 கரங்களை அப்பாவுக்கு நேரம் உயர்த்தி என் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென் தேவிட்டாத உம் நாமம் என்ன பே? பாலென்பேன் உம் நாமம் என்ன பே? மறை என்பேன் நிறை என்பேன் நீங்கா என்பேன் உம் நாமம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வா மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல
மகிழுதையா. இந்த கடைசி வரை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஊரெல்லாம் உலகெல்லாம் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரல் நாமம் சொல்லாதோ. ஊரெல்லாம் உயிர் கொண்ட பெயரல் நாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற நாமம் புகழாதோ. பாரெல்லாம் படைப்புகள் எல்லாமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லே. ஆஹா அல்லேலூயா. 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 ஒரு விசை கூட இரண்டு கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி ஹalleluya. ஆஹா இந்த கிறிஸ்மஸ் நாளில் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் இரட்சணிய கொம்பே, எங்கள் இரட்சணிய கண்மலையே. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் பெரியவர், போதுமானவர், அற்புதமான கர்த்தர். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரியவராக இருந்து நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். என்ன வெகுமதியை உமக்கு கொடுப்போம்? பணங்களையா, பொன்னையா, வெள்ளியா? இல்லை, எங்கள் வாழ்க்கையை தவிர ஆண்டவரே வேறு எண்ணத்தை உமக்கு நாங்கள் செலுத்த முடியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பின் மூலமாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மூலமாக, எல்லா விதமான தியாகத்தின் மூலமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை, வெற்றி உள்ள வாழ்க்கையை வெகுமதியாய் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே, பலத்தினாலே எங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும் ஆண்டவரை. நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.